ஒரு அரசர் தோத்தா கூட அந்த மரபை சேர்ந்தவங்களுக்கு அரசை திருப்பி கொடுத்துருவாங்க. ஒட்டுமொத்தமாக கருவு இருக்க மாட்டாங்க, இன அழிப்பு பண்ண மாட்டாங்க. நம்ம பெத்த பையன் வந்துட்டு எவ்வளோ தத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தருதலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தான் அடுத்தது ஆட்சி போகணும், நாடே நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு கொடுக்கக்கூடிய மரபு வந்து தமிழர்களுக்கு இல்லை. பாஹியான், யுவான் சுவாங் இவங்கெல்லாம் வந்துட்டு வடக்கில் இருக்க பேரரசு, குப்த பேரரசுக்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்னா அங்கே வந்துட்டு வெளிப்படையாக வந்துட்டு இந்த நால்வர்ணம் தீண்டாமையை பற்றியெல்லாம் வெளிப்படையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வடக்கில் வந்துட்டு கிமு 7ஆம் நூற்றாண்டிலே வந்த வர்ணாசிரமத்தை தமிழ்நாட்டிற்குள்ளே வராமல் தடுத்த பாதுகாப்பு அரண்கள் வந்து இந்த மூவேந்தர்கள் தான். வருண் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கேள்வி தொல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து நான் இப்போ தான் இங்கே வந்து உட்கார்ந்தோன்னே தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா சில பேர்கிட்ட வந்து அவங்க பேசுறது இல்லை, அவங்ககிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்வியை தாண்டி தொல்லை பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது உதிர்ப்பாங்களா, நிறையா சந்தேகங்களுக்கு நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்களா, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட தான் வந்து கேட்டுகிட்டே இருக்க தோணும். அப்பேற்பட்ட ஒரு அண்ணங்கிட்ட தான் வந்து இன்றைக்கி நான் பேச வந்திருக்க. திருப்பியும் மன்னர் அண்ணா வணக்கம். ஸோ எனக்கு நீங்கள் பல்லவர்கள் பற்றி நிறையா பேசியிருக்கீங்க, ஆனால் எனக்கு மூவேந்தர்கள் பற்றி இன்றைக்கி பேசிடணும். ஏன்னா சோழர்கள் பற்றியும் நான் நிறையா பேசியிருக்கேன், நீங்களும் நிறைய காணொலிகள் பேசி நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் மூவேந்தர்களுக்குண்டான வித்தியாசத்தை நான் தெரிஞ்சுக்கணுண்ணே. இதுதான் என்னோட இன்றைக்கி அஜெண்டாவாக வந்து நான் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி முன்னாடி. ஸோ சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இதில் பாண்டியர்கள் தான் தொன்மையானவர்கள் அப்படிங்கிறத நீங்களும் நிறையா சொல்லியிருக்கீங்க, நானும் வந்து படிச்சிருக்கேன். ஏதாவது விஷயம் நான் தப்பாக சொன்னால் கரெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் சோழர்கள் பற்றி நிறைய பேசிட்டாங்க, அந்த க்ளோரிஃபிகேஷன் இருக்கும், படங்கள் எடுத்துட்டாங்க, புத்தகங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்க ஒரு ஃபேண்டசி அப்படின்னா எல்லாருமே வந்து ராஜராஜ சோழன் எடுக்கிறது, பல தமிழ் குடிகள் வந்து சொந்தம் கொண்டாட நினைக்கிறது வந்து ராஜராஜ சோழன். ஸோ சோழர்களுக்கு என்றைக்குமே வந்து உலகத்தில் அதிக காலம் ஆண்ட ஒரு சாம்ராஜ்யத்தில் இன்றைக்கி வரைக்கும் பெயர் பெற்று இருக்காங்க. சரி, அவங்களுடைய பெருமை இது அப்படின்னா கூட மூவேந்தர்கள் 3 பேருமே தமிழ் மன்னர்கள், 3 பேருமே டிஃப்ரெண்ட் டைனாசிட்டிஸ் இல்லையா? ஸோ இவங்களுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன? வித்தியாசங்கள்னால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வித்தியாசத்தில் தான் நிறைய போர்கள்லாம் புரிஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அவங்களோட தொன்மை, அவங்களோட வழி, அதாவது எந்த லீனியேஜ்லேருந்து வந்தாங்க அவங்களோட ஜாகிரபிக்கல் அந்த ரீஜன் கொண்டான என்ன ஒரு வித்தியாசம்லாம் அவங்களுடைய வழித்தோன்றலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதான் எனக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். என்னோட கேள்வி முதல்ல கரெக்டான ஒரு கேள்வியா? அதில் ஒரு வேறுபாடு என்ன? சரிண்ணா, வரலாற்று தரவுகளின்படி நம்ம பார்க்குறப்போ இந்தியாவில் அப்படின்னு சொல்ல முடியாது, உலக அளவில் மிக பழமையான அரசுகள் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ, நெடுங்காலம் ஆட்சி செய்த அரசுகள் அப்படின்னு எடுக்கிறப்போ முதலாவது இடத்துல வந்து பாண்டியர்கள் இருக்கிறாங்க. கிடைச்ச ஆதாரங்களின்படி நமக்கு கிடைச்ச கல்வி உலக அளவில் நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் தான். 2000 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு வரலாற்று ரீதியாக ஆதாரங்கள் இருக்கு. 2வது இடத்துல இருக்கிறவங்க வந்துட்டு சோழர்கள். 4வது இடத்துல இருக்கிறவங்க வந்து சேரர்கள். உலக அளவில் 3வது இடம் வேற இன்னொரு அரசாங்கம் நமக்கு தொடர்பு இல்லாத. அப்போ வந்துட்டு என்னன்னா உலக அளவில் எடுத்தாலே இவங்க இருப்பாங்க. இது நமக்கு ஆனால் வந்துட்டு வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்குறப்போ முதல்ல தோன்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அரசு அப்படின்னு நமக்கு வரலாற்று ரீதியாக பார்க்குறப்போ அது வந்து சேரர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, பாண்டியர்களை விடவா? ஆமாம். ஏன்னா நம்ம வந்து குடியேற்றம்னு பார்க்குறப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நம்ம மலைப்பகுதியில் தான் குடியேற்றங்கள் வச்சுருப்போம். அதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்துட்டு காடு, அதுக்கப்புறம் தான் மருத நிலத்துக்கு தான் நம்மளுடைய அப்புறம் தான் கடல் கிட்ட போகிறோம். சில பேர் வந்துட்டு கடல் கிட்ட இருக்கவங்க கடல் கிட்டக்கு போயிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு நாகரிகத்தில் வந்துட்டு ஆற்றங்கரை நாகரிகத்தின் தொட்டின்னு சொல்லப்பட்டாலும் ஆதி மனிதர்கள் வந்துட்டு கடற்கரை ஓரமாக தான் பயணம் பண்ணாங்க. இப்போ ரொம்ப ஆதி மனிதர்களோட எச்சம் வேணால் நம்ம கடற்கரைக்கு தான் போவோம். அந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கும். அதனால் வந்துட்டு நமக்கு இருந்த முன்னோர்கள் வந்துட்டு இந்த அரசியலுக்கு குறிப்பிடுறப்ப சேர சோழ பாண்டியன் தான் குறிப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் வரும், முதல்ல தான் வைப்பாங்க. முக்கணில மாப்பழவாளை மாதிரி சேர சோழ பாண்டியர்கள், அது மாறாது. அப்போ சேரர்கள்லாம் முதல்ல வச்சாங்க. அதனால நமக்கு ஒரு ஒரு பொதுவான அறிவில் பார்க்குறப்போ சேரர்கள் பழமையானவர்கள்னு தோணும். கிடைச்ச ஆதாரங்களின்படி பாண்டியர்கள் தான் பழமையானவர்கள். அந்த மாதிரி நமக்கு இன்னொன்று வந்துட்டு இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமானவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சோழர். இதுதான் இல்லை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி. இதில் வந்து சங்க காலத்தில் வந்துட்டு இவங்கெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சங்க காலத்திலே இவங்க ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. இப்போ காரவேலன் அப்படின்னு ஒரு அரசர் வந்து அத்திக்கும்பான் ஒரு கல்வெட்டு பொறிச்சிருப்பாரு. அதில் சொல்கிறப்போ வந்துட்டு திரிமில தேச சங்காத்தம் அப்படின்னு அந்த கூட்டணியை குறிப்பிடுறாரு. 3 பேரும் சேர்ந்து திரிமில தேசம்னா இப்போ தமிழ்ன்றதை வந்து சமஸ்கிருதத்தில் திராவிடம்னு சொல்கிற மாதிரி பாலியில் வந்து திரிமில அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாயில நுழையிறதுக்காக அவங்களுக்கு லா வராது, அவ்வளோதான். அதனால அவங்க அப்படி சொல்லிக்கிட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு லா வராமல் திராவிடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவன் வேற மொழிக்காரங்க போல இருக்கு. அப்போ அப்படியாக அந்த குறிப்பு நமக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம பார்க்குறப்போ எல்லா பழைய நூல்களாக இருக்கட்டும், கல்வெட்டுகளாக இருக்கட்டும், இப்போ வடக்கில் வந்து ரொம்ப பழமையானது அசோகர் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அசோகர் கல்வெட்டிலேயே பார்க்குறப்போ சேர சோழ பாண்டியர் இவங்க பேர்லாம் இருக்குது. அதே மாதிரி சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் நெடுமான் நஞ்சிக்கு ஒரு பேர் இருந்து சத்தோபுத்த அப்படின்ட்டு அந்த பேரும் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இதில் நல்லா கவனிக்க வேண்டியது, அசோகர் ஆட்சி காலகட்டத்தில் அசோகருக்கு அண்டை நாடு தான் தமிழ்நாடு. சேர சோழ பாண்டியர்கள் அண்டை நாட்டுக்காரங்க தான்.
மேலே இருக்கிற மொத்த இந்தியாவும் அசோகரோடது. ஆனால் இங்கே வந்து அவர் ஜெயிக்க முடியல. அதாவது பெனிட்ரேட், அதாவது தாண்டியே வர முடியல. யாரும் வந்தது கிடையாது தமிழ்நாட்டில். எது வரைக்கும் அது இப்போ இந்த மாடர்ன் இந்தியா வச்சு சொல்லணும்னா எது வரைக்கும் சொல்லுங்க? சந்திரகிரி கோட்டை இருக்கும், அதை வந்துட்டு முதல்ல அலாவுதீன் கில்ஜி தான் தாண்டி வராரு. அதுக்கு முன்னாடி யாரும் இங்கே வந்து வர முடியல. மத்திய பிரதேஷ் கீழே இதெல்லாம் இல்லையா? இல்லை, சந்திரகிரி கோட்டைன்றது இந்த விந்திய மலைக்கு மேலே அந்த மாதிரி இருக்கு, அந்த பகுதியில் இருக்குது. அதை தாண்டி யாரும் வர முடியல. மௌரியர்கள் இங்கே வந்து படையெடுப்பு செய்ய முயற்சி பண்ணி தோத்து போனாங்க. அப்புறம் அசோகர் வந்து அண்டை நாடாவே வச்சுக்கிட்டு அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பயணியாக வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. பௌத்தம் மதத்தை இங்கே பரப்பணும், சண்டை போட்டு ஜெயிச்சு பரப்ப முடியாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் இங்கே வராரு, அவர் வந்துட்டு போறாரு, பொண்ணை வந்துட்டு இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த மாதிரி தாண்டி தான் போயிருக்கணும். ஆமாம், ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து இரும்பு தொழில்நுட்பம் இல்லை, அவங்களுக்கு இரும்பு காலம் ரொம்ப பின்னாடி வருது, நமக்கு ரொம்ப முன்னாடி வந்துருச்சு, நம்ம ரொம்ப வலிமையாக இருந்தோம். இன்னொன்று நம்மக்கிட்ட இப்போ ஒற்றுமை இருந்தது. ஒரு சண்டை அப்படின்னா ஒரு அரசர் வந்துட்டு வடக்குல இமயமலை வரைக்கும் போயிட்டு வர முடிஞ்சு, இன்னொரு அரசர் போயிட்டு கங்கை வரைக்கும் போயிட்டு வர முடிஞ்சுன்ற அளவுக்கு நம்ம நேவல் ஃப்ளீட்டும் நம்மளது ரொம்ப வலிமையாக இருந்தது. அதனால நம்ம கிட்ட யாரும் பகச்சிக்க விரும்பல. இந்த அரசர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு நட்பும் இருக்கும், முரணும் இருக்கும். இந்த பங்காளி சண்டை மாதிரி தான். இப்போ பொண்ணும் கொடுத்து எடுத்துப்பாங்க, கோயிலுக்கு ஒன்றாவும் போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரி குறிப்பு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து சண்டையும் போட்டுப்பாங்க. ஒரு அரசர் வந்து பெரிய அரசருன்றப்போ அவன் என்ன பெரிய ஆளா அது இருக்கும் இல்லைங்களா, மனிதனுக்கே உண்டான எல்லாம் அந்த மாதிரி சண்டைலாம் நடக்கும். ஆனால் என்னன்னா நம்ம கவனிக்க வேண்டியது, நெடுங்காலமாக ஒரு அரசர் தோத்தா கூட அந்த மரபை சேர்ந்தவங்களுக்கு அரசை திருப்பி கொடுத்துருவாங்க. வச்சுக்கோ, நீ ரொம்ப காலமாக இருந்த ஒரு மரபு அது. தோத்தா கூட அந்த மரபை சேர்ந்தவங்களை வந்து உயிரோட வச்சுப்பாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக கருவு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனும் ஒரு பழமையான அரச மரபு தானே, இன அழிப்பு பண்ண மாட்டாங்க. அவன் இருக்கட்டும்னு சங்க காலத்துக்கு பின் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பிரர் காலம் வந்தது. திருப்பி வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க நாட்டை எடுத்துக்கிட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா சோழருக்கு மட்டும் அவங்க நாடு கிடைக்கல. அதை பல்லவர்கள் எடுத்துக்கிட்டு சோழர்கள் வந்து குறுநில மன்னர்களாக வச்சுக்கிட்டாங்க, நார்தன் தமிழ்நாடு. ஆமாம், வச்சுக்கிறப்போ அப்புறம் திருப்பி பல்லவர்கள் வந்து அழித்து ஒடுக்கி அப்புறமா சோழர்கள் திருப்பி வராங்க. திருப்பி பல்லவர்களே சோழர்கள் ஒடுங்கிருக்கப்போ மேலே வந்துட்டு சோழர்கள் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த போர் கூட 1618 ஆண்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசர்கள் வந்து ரொம்ப வலிமை அடைஞ்சு அவங்க தான் வந்து தஞ்சாவூரில் இருக்க இந்த மாளிகைகள்லாம் இடித்தாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இந்த மாளிகைகளை இடித்தாங்க. ஒரு மாளிகையாக இடிச்சுக்கிட்டே வர்றப்போ பழையாறையில் வந்து மாளிகையும் ஒரு 16 கால் மண்டபமும் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான் சோழர்களுக்கு. இந்த 16 கால் மண்டபத்தை இடிக்கணும்னு வர்றப்போ இப்போ மாதிரி வந்து என்ன எதுன்னே தெரியாமல் இடிக்க மாட்டாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. பொத்த சொல்கிறாரு, சங்க காலத்தில் கரிகால சோழன் ஒரு அரசன் தான், சோழர்களின் புகழ்பெற்ற அரசர் அவர். அந்த அரசர் வந்துட்டு பட்டினப்பாளையங்கிற நூலை பாடின கடியலூர் உருத்திரங்கண்ணனாருங்கிறவருக்கு வந்துட்டு ஒரு கல் மண்டபத்தை பரிசாக கொடுத்தாரு. அந்த மண்டபம் தான் இதுன்றாங்க. இன்றைக்கி அந்த மண்டபம் நமக்கு கிடைக்கல. சொன்ன உடனே பாண்டியரசன் யோசிக்கிறான், அப்போ கரிகால சோழன்லாம் இருந்த ஒரு மரபுள்ள நம்ம ஒரு கோவத்தில் வந்துட்டு இவ்வளோ அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் திருப்பி சோழ அரசரை கூப்பிட்டு நாட்டை திருப்பி ஒப்படைச்சார். அதுக்கப்புறம் சோழர்கள் பெருசாக வர முடியல. இருந்தாலும் கூட அவ்வளோ கோவத்துக்கு நடுவுலையும் இவ்வளோ பெரிய அரசாங்கம் மரபில் வந்தவனை போய் அழிக்கிறோமே, லாஜிக்கலாகவும் ப்ளஸ் மரியாதையும் கொடுத்துருக்கோம். ரெண்டு தரப்புலையுமே அந்த மரியாதை இருந்திருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு தண்ணியை வந்து சிறையில் ஒரு அரசரை போட்டுருக்காங்க, தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் அவமரியாதையாக வைக்கிறப்போ அந்த அரசன் அந்த தண்ணியை கூட குடிக்காமல் இறந்து போனான் மானத்துக்காகன்ற மாதிரியெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அப்படியான ஒரு மரபு வந்து இருந்திருக்குது. இதில் நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ விஜயநகர பேரரசு பற்றியெல்லாம் பேசுவாங்க, நீண்ட பேரரசுன்ட்டு. அது வந்து ஒரே தொடர்ச்சி கிடையாது. முதல்ல ஒரு வம்சம் இருக்கும், அமைச்சரே அந்த அரசரை வந்து கொண்டுட்டு அவர் அடுத்த அரசர், அவரோட அமைச்சர் அவரை கொண்டுட்டு அவர் அடுத்த அரசர், இந்த மாதிரி 4 கொள்ளையர்கள் மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துப்பாங்க. அப்படிதான் இருக்கும் நிறைய வம்சங்களுக்கு. இதுதான் கதை. ஆனால் சோழர்களுடைய வரலாறு, சேரர் வரலாறு, பாண்டியர் வரலாறை பார்க்குறப்ப அப்படி இருக்காது. வழி வழியாக வருவாங்க. அரசர் இறந்து போகிற மாதிரி, வாரிசு இல்லாமல் இறக்குற மாதிரி இருந்தால் கூட இன்னும் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, ஒரு அரசருடைய வாரிசாக இருக்கிறவங்க மட்டுமே அடுத்த அரசர்னு ஆக மாட்டாங்க. இங்கே அது ஒரு விஷயம் இருந்தது. பல்லவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசருக்கு வயசாகுது, அவரோட பையன் வந்து சித்திரமாயன்னு ஒருத்தவன் இருக்கான். அரசர் என்ன நினைக்கிறாருன்னா இவனுக்கு வந்து அரசராகிறதுக்கு தகுதி இல்லை, சரி, அமைச்சரவையும் அவனுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்குது. அப்போது 6 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்தார்ல, அவங்களுடைய ஆண் வழியில் 6 தலைமுறைக்கு அப்புறமா ஒரு பையன் வந்திருக்கான். அவன் வந்து கம்போடியாவில் இருக்கிறான். அவனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை தான் வந்து 2வது பல்லவராக கொண்டு வந்தாங்க, நந்திவர்ம பல்லவன். நீங்கள் சொல்கிற இப்போ இந்த விஷயத்தை கேட்டால் இப்போ நிறையா பேர் கோச்சுப்பாங்க. அவங்க வாரிசை வந்து நம்ம தகுதியானவங்களா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுமா, தகுதியானவர்கள் கொடுங்க அப்படின்னா கோச்சுப்பாங்களே. சோழர்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க வாரிசே இல்லாமல் வந்துட்டு குலோத்துங்க சோழனை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அரசருக்கு குலோத்துங்க சோழனுக்கு அந்த அரசருக்கு சொந்த பையன்லாம் இருந்தார். குலோத்துங்க சோழன்றவங்க என்ன எப்படின்னா அவங்க அம்மாவோட தத்து பையன், அவருக்கு வந்து சகோதர முறை வருது, உறவுலேயே தத்து எடுத்துட்டாங்க அந்த அம்மா.
அப்போது அவருக்கு அப்புறம் அவர் தம்பி வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் குலோத்துங்க சோழனை கொடுக்குறாரே தவிர வாரிசு இல்லாமல் கொடுக்கல சோழர்கள். நிறைய பேர் அந்த இடத்துல வாரிசு இல்லாமல் தான் குலோத்துங்க சோழனை கொடுத்தாங்க, வேற மரபுலேருந்து கொடுத்துட்டாங்கலாம் கதை சொல்லிட்டு இருக்காங்க. 2 ராணிகள் அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் இல்லையா? எப்படியாவது நிறைய வாரிசுகள் இந்த வரலாற்றில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைய சோழ வாரிசுகள் இருந்ததற்கு ஆதாரங்கள் இருக்கு. வாரிசு இல்லாமல்லாம் கொடுக்கல. ஒரு மனுஷனுக்கு தகுதி இருக்கா? தகுதினா தத்து எடுத்த பையனாக இருந்தாலும் அவன் வாரிசு, தகுதி இல்லாட்டி பெத்த பையனாக இருந்தாலும் அவன் வாரிசு கிடையாது. உனக்கு அது வந்து விழாது கிடையாது. அவனுக்கு தகுதி இல்லாட்டி அவனுக்கு அரசாங்கம் கொடுக்காதீங்கன்னு நின்னாங்க. இது வந்து வேற எந்த ஒரு பெரிய அரச மரபுலையும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம பெத்த பையன் வந்து எவ்வளோ தத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தருதலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தான் அடுத்தது ஆட்சி போகணும், நாடே நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு கொடுக்கக்கூடிய மரபு வந்து தமிழர்களுக்கு இல்லை. இதெல்லாம் நம்ம அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. இப்படி தான் அவங்களுடைய ஆட்சிகள் தொடர்ந்தது. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில மரபுகள் இருக்கும். இப்போ சேரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா வந்து இப்போ தனியாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு பிற்கால சேரர் காலத்திலேயே கொஞ்சம் தனிப்பட்ட பகுதியாக தாண்டி அந்த சைடு. ஆமாம். இப்போ சேரர்களில் பார்த்தீங்கன்னா அதில் 2-3 பிரிவு இருக்கும். இப்போ வேணாடு சேரர்னு சொல்கிறவங்க வரலாறு நமக்கு இப்போ பெருசாக கிடைக்கல. கொங்குல இருந்தாங்க சேரர்கள், அந்த அரசர்கள் பேரே நமக்கு கிடைக்கல. இப்போ கொங்கு பகுதியில் அந்த நாணயங்கள் கிடைக்குது, சில கல்வெட்டுகள் கிடைக்குதுன்றத வச்சு நம்ம வந்துட்டு கொங்கு சேரருங்கிற ஒரு மரபை பற்றியே சொல்கிறோம். இல்லாட்டி கொங்கு சேரரை பற்றி நமக்கு தெரியாமல் போயிருக்கும். கொங்கு சேரர் பற்றி நான் வந்து ஆயுத தேசம் புத்தகத்தில் ஓரளவுக்கு குறிப்பிட்டிருக்கேன். வேணாடு சேரரோட வரலாறு நமக்கு பெரிய அளவில் கிடைக்கல. என்ன காரணம்னா கேரளான்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். தமிழ் கல்வெட்டு கிடைச்சா தானே நம்ம வரலாறு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அக்சஸே பண்ண முடியாது, இருந்தாலும் அழிச்சிடுறது. இன்னொன்று படிக்க விட மாட்டாங்க. நீங்கள் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு போனீங்கன்னா அங்கங்கே தமிழ் கல்வெட்டு தெரியும். ஒரு 50 வருஷம் முன்னாடி நம்ம ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த கல்வெட்டு காணும். இது சொல்கிறது வந்துட்டு பிடிஆர் சொல்கிறாரு. அவங்க முன்னோர்கள் வச்ச கல்வெட்டு வந்து 1950கள் வரைக்கும் இருந்தது, இப்போ காணும்னு சொல்லிட்டு பிடிஆரே சொல்லியிருக்காரு. நம்மலாம் சொல்லலை. இந்த கல்வெட்டே காணும். அதே காரணம் பழைய கல்வெட்டுலாம் நம்ம எங்கேருந்து வச்சிருக்க மாட்டாங்க பண்ணுறது. அதனால் அவங்க மைசூருக்கு போயிருக்கும். ஆமாம், கிடைச்சிச்சுன்னா மைசூருக்கு, கிடைக்காட்டி மொத்தமாக போயிருக்குன்னு எடுத்துக்க வேண்டியது தான். அதனால் நம்மளால் பிற்கால சேரர் வரலாறு ஓரளவுக்கு நம்ம ஆய்வு செய்ய முடியலை. பாண்டியர் சோழர் வரலாறு தான் நமக்கு நிறைய கிடைக்குது. இதில் பாண்டியர் வரலாறு ஏன் நீங்கள் எழுத மாட்டேன்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, இப்போ வந்துட்டு என்னுடைய நாணய சேகரிப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதி பாண்டியர் காசுகள். நானே பார்த்துருக்கேன் நீங்கள் காட்டினதில். ஏன்னா பாண்டியர் காசுகள் வந்து நம்ம சங்க காலத்தில் ஆரம்பிச்சுட்டு பிற்கால பாண்டியர் அப்புறமா நிறைய காசுகள் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய பாண்டியர் சேகரிப்பு என்னோட தான். அதுக்காக நான் நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன், நிறைய அலைஞ்சிருக்கேன். அவ்வளவும் வாங்கி வச்சுட்டு எழுதாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன காரணம்? எழுத முடியல. பாண்டியர் வரலாறு நம்ம பார்த்தோம்னா ஒரு அரசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்க்குறப்போ சோழர்களுக்கு வந்துட்டு ஒரு அரசர் இறந்துட்டாருன்னா நிறைய அரசர்கள் இருப்பாங்க. வாரிசுரிமை போர் அங்கே ஆமாம், வந்து வாரிசுரிமை போர் நடக்கும். பதவி போட்டி அது அந்த மாதிரி பிரச்சனைகள் சங்க காலத்தில் இருந்தது. இப்போ கரிகால சோழன் காலகட்டத்தில் வாரிசுரிமை பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா கோச்சங்கண்ணான்னு ஒரு அரசர் இருப்பார். அவர் வந்து 9 அரச வாரிசுகளோட போட்டி போட்டது பிடிச்சாருன்னு இருக்கும். இந்த மாதிரி வாரிசுரிமை போட்டி இருக்கும். அந்த போட்டி சில சமயம் போரா மாறுறதுக்கோ இப்போ படைத்தளபதிகளுக்குள்ள புரியறதுக்கோ நாடு பலகீனமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இதை வந்து பார்த்துட்டு பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அரசர் இருக்கிறப்பே இவர் தான் அடுத்த அரசர்னு அறிவிக்கிற ஒரு மரபை கொண்டு வராங்க. பட்டத்து அரசர் இளவரசர்ன்றதை அவங்க தான் கொண்டு வராங்க. சோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரசர் இருக்கப்பயே அவர் காலகட்டத்தில் இன்னொரு அரசரை தேர்ந்தது அவர் வந்து பயிற்சி கொடுக்குறது. அதுதான் ஆதித்த கரிகாலன். அவர் ஆதித்த கரிகாலன் பட்டம் சுட்டப்பட்ட அரசர் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுந்தர சோழர் காலகட்டத்துக்கு பின்னாடி வந்துட்டு உத்தம சோழன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரும் வந்து பயிற்சி கொடுக்குறாரு. அந்த மாதிரி இப்போ ராஜராஜன் என்ன பண்ணுறாரு, அவரோட கடைசி 2 ஆண்டு ராஜேந்திர சோழனுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. இருக்கிறப்பே பயிற்சி கொடுத்து நல்லா ஆட்சி பண்ணுறானான்னு பார்த்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல பையனுக்கு தகுதி இருக்குன்னா நம்ம இருக்கிறப்பே மேலே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. சில பேர் அவங்க போனதுக்கப்புறம் அவங்க பையன் வருவாங்க, அதெல்லாம் நம்ம வேற கதை. அப்போது அந்த மாதிரியான முறைகளும் வந்துட்டு நமக்கு வந்து சோழர்களில் காணப்படுது. பாண்டியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய முறையை வச்சுக்கிட்டாங்க. அதில் 2 சிக்கல். கடைசியில் வாரிசுரிமை போரில் வந்துட்டு அவங்க பலகீனமாக இருந்தப்போ தான் பாண்டியர்கள் அழிஞ்சு போனாங்க நம்ம பார்க்குறோம். இன்னொரு சிக்கல் என்னன்னா வரலாறு எழுதுறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு சின்னம் இருக்கிறப்ப பாண்டியருக்கு மட்டும் 2 மீன் சின்னம் போடுவாங்க. 2 மீன் சாட்டை மாதிரி ஒன்று போடுவாங்க, செண்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஐயனார் வந்துட்டு பாண்டியருக்கு கொடுத்தது வந்து செண்டு சாட்டை, அதை அப்படி போடுவாங்க. சில பேர் அதை குச்சி மாதிரி இப்போ போட்டு ஏதோ கையில் வச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது சாட்டை உண்மையில். நீங்கள் வந்துட்டு பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி நிறைய பேசுகிறப்பவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி. ஆமாம், சாட்டை அதை பற்றி நம்ம ஆய்வாளர் க. நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து நிறையா எழுதியிருக்கிறாங்க. சாட்டை அதே மாதிரி ஐயனார் கையிலையும் அதே சாட்டை தான் இருக்கும். சாட்டை கொண்டு அடித்தார். பாண்டியர்களும் ஐயனார் வழிபாடு கொண்டவர்கள் தான் நிறையா இருக்கும். ஆமாம், இப்போ ஐயனாருக்காக பாண்டியர்கள் கட்டின கோயில் தான் இன்றைக்கி இருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோயில்.
ஐயப்பன் இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி சில வேறுபாடுகள் இருக்கும். அது மாதிரி அவங்க உடை விலையும் இப்போ பாண்டியர்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக உடை அணிவாங்க அவங்களுடைய வெயில் இந்த காரணத்துக்காக. சோழர்கள் அதோட கொஞ்சம் முட்டி வரைக்கும் அந்த ராஜ உடை, பாலை நிலம் நிறையா அந்த சைடு இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வெம்மை. இப்போ வந்து நம்ம என்னன்னா அடுத்தவனை பார்த்து உடையை வந்து நம்ம பின்பற்றுறோம். ஆனால் நமக்கு என்ன தேவைங்கிற உடையை வந்து நம்ம பெருசாக பயன்படுத்துறது இல்லை. பாண்டியர்கள் வந்துட்டு அவங்க சுயசார்பு இல்லைங்களா. இப்போ இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, ஒரு பரலை உடைக்கிறப்போ மாணிக்க பரல் வருது சிலம்பு உடைக்கிறப்போ, அதுக்கு ஐயா நெல்லைக்கண்ணன் சொல்லுவார், அந்த ஏன் தெரியுமா உயிரை விட்டான், அவன் மனைவி காலில் அந்நிய நாட்டு பொருள் இருக்குது, இவ்வளோ நாள் இருந்திருக்கு. ஆமாம், ஏன்னா அது இன்னும் வரலாற்று ரீதியாக சொல்லணும்னா அது வந்து மாணிக்கம் கிடையாது, அது பெரில்ங்கிற ஒரு கல். பெரியில் தான் அப்போ மணின்னு சொல்லுவாங்க, பெரில்னு ஒரு கல். அதை பற்றிட்டு ஒரு நல்ல ஒரு கட்டுரை கூட ஒரு பெண் எழுதியிருந்தாங்க, அறிவாளன் அப்படின்னு. பெரில்ங்கிறது நீலக்கல். நீலக்கல் இப்போ அது வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் கிடச்சிச்சு. கிரேக்கர்கள்லாம் கூட பெரில் கிடைக்கிற பொன்னாவோட அப்படின்னா அதை பற்றிலாம் குறிப்பு எழுதியிருக்காங்க. அந்த கல் வந்துட்டு சோழ நாட்டு வழியாக விற்பனை ஆகும். அப்போ அந்த கல் வந்துட்டு இவங்க மனைவி காலில் இருக்கிற பார்க்குறாரு. அப்போது அவன் சுதேசி எண்ணத்தால் செத்து போனான்டா, மானம் இருக்கிறவன் இன்னொரு நாட்டுக்காரன் பொருள் என் மனைவி காலில் இருக்கான்னு செத்து போனான்னு சொல்லுவார் ஐயா நெல்லைக்கண்ணன். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மான உணர்ச்சி இருந்தது, நீதி உணர்ச்சி இருந்தது, எல்லாமே வந்துட்டு அவங்க வச்சுருந்தாங்க. மற்ற அரசர்களுக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அரசர்களுக்கும் நடுவில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இப்போ மற்ற இடத்துல நீங்கள் வந்து வடக்கில் பார்க்குறப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுலேயே அங்கே வந்துட்டு வர்ணாசிரமம் வந்துட்டு சொந்த நாட்டு மக்களே வந்து இவன்லாம் சூத்துறேன், இவன்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏஞ்சி போன இடத்துல இவங்க சாப்பிட்ணும், தீண்டாமை, இதெல்லாம் வெளிப்படையாக வட இந்தியாவில் இருந்தது. அநியாயத்துக்கு கொடுமைகள் நடந்திருக்கு, வெளிப்படையான இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் குறிப்பெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறப்போ பாகியான், யுவான் சுவாங் இவங்கெல்லாம் வந்துட்டு வடக்கில் இருக்க பேரரசு குப்த பேரரசுக்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்னா அங்கே வந்துட்டு வெளிப்படையாக வந்துட்டு இந்த நால்வர்ணம் தீண்டாமையை பற்றியெல்லாம் வெளிப்படையாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாகியான் சொல்கிறாரு நகரங்கள்லேயே வந்துட்டு தீண்டாமை இருந்தது, இவங்கெல்லாம் நகரத்துக்குள்ளே வர முடியலன்றாரு. யுவான் சுவாங் வந்துட்டு இது முதல் வரணும், 2வது வரணும், 3வது வரணும், 4வது வரணும் தெளிவாக எழுதியிருக்காருல்ல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இதே யுவான் சுவாங் வந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டில் தீண்டாமை இருந்துச்சுன்னு அவர் எழுதலை. அதே மாதிரி சீன பயணிகள் வந்திருக்கிறாங்க, மார்க்கோ போலோ வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த வெளிநாட்டு பயணியும் இங்கே வந்து தீண்டாமை இருந்ததுன்னோ 4வது வரணும் இருந்ததுன்னோ மக்கள் தீண்டப்படாமல் நடத்தினாங்கன்னோ குறிப்பில்லை. வடக்கில் வந்துட்டு கிமு 7ஆம் நூற்றாண்டிலே வந்த வர்ணாசிரமத்தை தமிழ்நாட்டிற்குள்ளே வராமல் தடுத்த பாதுகாப்பு அரண்கள் வந்து இந்த மூவேந்தர்கள் தான். அது என்ன பின்னாடி வந்துட்டு தமிழர் அல்லாதவர்கள் நம்ம வரலாறு எழுதுறப்போ அவங்களுக்கு அது உறுத்தல். நம்ம ஊர்லலாம் இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா களமல்லா கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு, அதான் தெலுங்கு மொழியில் கிடைச்ச முதல் கல்வெட்டு. அதுலேயே தீண்டாமை பற்றின குறிப்பு இருக்கு. முதல் கல்வெட்டு தெலுங்கு தான், அந்த கல்வெட்டில் தெலுங்குல தான் எழுதியிருக்காங்க. கல்வெட்டில் தெலுங்கில் கிடைச்ச முதலாவது கல்வெட்டு, முதல் கல்வெட்டே அதுதான். என்ன டேட்டட், எந்த லெவல் அவங்க வந்து சொல்கிறப்போ கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு இருக்கலாம்னு சொல்கிறோம். ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படை வர்றப்போ இண்டர்னு சொல்கிறாங்க. ஊருக்கு வெளியில் இருந்த இண்டர்கள் வந்து திடீர்னு ஓடி வந்தாங்க பாதுகாப்புன்னு இருக்கு. இண்டர்னா நம்ம ஊரில் வந்து இழிந்த மக்கள், அரக்கர்கள், அந்த மாதிரி அது குறிக்கக்கூடிய ஒரு சொல். தமிழ்லேருந்து தெலுங்குக்கு போன சொல் தான் இண்டர் அப்படின்ற சொல். நம்ம வந்துட்டு வைணவ பக்தி இலக்கியங்கள்லாம் காணப்படக்கூடிய ஒரு சொல்லு தான். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த இப்போ இவங்க சில பேர் சொல்லுவாங்க தீண்டாமை இருந்ததுன்ட்டு. எந்த ஜாதிக்காரன் தீண்டாதவனாக இருந்தான் கரெக்டாக சொல்ல முடியுமா? யாரும் கிடையாது. யாராவது ஒத்துப்பாங்களா? ஆனால் தீண்டாமை இருந்தது, ஆளே மனுஷனே இல்லாமல் தீண்டாமை இருந்ததுன்னு எழுதுவாங்க. அந்த ஊரில் கல்வெட்டில் சொல்கிறாங்க நேரடியாக இண்டரெல்லாம் ஓடி வந்தாங்க, இண்டவாரின்னு அப்படின்னு போடுறாங்க, அவங்க ஓடி வந்தாங்கன்ற மாதிரி குறிப்பு இருக்குது. அதே மாதிரி அங்கே தீண்டாமை இருந்ததுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பின்னாடி இந்த பிற்கால சேரர் காலகட்டத்திலேயே கேரளாக்குள்ளேயும் தீண்டாமை வந்துருச்சு. 4 வர்ணம் இருந்ததுன்றதுக்கு பெரிய புராணத்திலேயே நமக்கு சேர்ந்து வந்துட்டு அங்கேயும் கெட்டு போச்சு. ஆனால் இந்த சோழர்களாக இருக்கட்டும் பாண்டியர்களாக இருக்கட்டும் இவங்க வந்து நெடுங்காலம் வந்து இந்த 4 வர்ணத்தையும் தீண்டாமையும் வரவிடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1218 பாண்டியர்கள் சோழர்கள் அழிச்சிட்டாங்கல்ல, சரியாக 1218 ஆண்டுக்கு பின்னாடி தான் சோழரோட பகுதிகளில் வந்துட்டு குறிப்பிட்ட சாதி மக்களை வந்து தீண்டாமைப்படுத்தக்கூடிய கல்வெட்டுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைக்கல. இப்போ சோழர்கள் வந்து தமிழ்குடியில், ஆமாம், நம்ம இப்போ அது வந்துட்டு இன்னும் சொல்லணும்னா தமிழ்குடியில் ரொம்ப உயர்வாக இருந்த ஒரு குடி தாழ்த்தி. இப்போ நம்ம நேரடியாக சொல்லணும்னா பறையர்கள் இல்லைங்களா, மருத்துவர்கள் கிட்ட இருந்து அவங்களோட சர்ஜிக்கல் பறையர்கள் கிட்ட இருந்து அவங்களோட தகுதியை இப்போ யாரையாவது ஒருத்தவங்க திட்டணும்னா பறையர்கள் பயன்படுத்தி திட்டுறது, புரியுதா உங்களுக்கு? இழிச்சொல் மாதிரி அவங்கள வந்து கொச்சைப்படுத்துறது. இன்றைக்கி ஆங்கிலம் வரைக்கும் அந்த சொல் போயிருக்குன்னா அதோட விதை வந்து சோழர்களோட வீழ்ச்சியின் போது ஊன்றப்பட்டது. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க வரலாறு எழுதுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சோழரோட இறுதி காலம் 1218 பாண்டியரால் அவங்க வந்து தோக்கடிக்கப்படுறாங்க. தோக்கடிக்கப்பட்டு இப்போ பல்லவ வம்சத்தை சேர்ந்த ஏன்னா அவங்க வம்சத்துலேயும் சில தொடர்ச்சி இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு அங்கே வந்து கோப்பெருஞ்சிங்கன்னு ஒரு அரசர் வர்றாரு, அவங்க பையன் வர்றாரு, இவங்க 2 பேரும் தான் மேலே வர்றாங்க.
சோழர்கள் மேலே வரல. இவங்க சோழ அரசரை தூக்கி சிறையில் போட்டுறாங்க. சோழ அரசர் வந்து அவங்க மாமனாரோட உதவியால் வெளில வர்றாரு. வெளில வரப்போ அவங்க மாமனார் தான் வந்துட்டு இவர் காப்பாற்றுறாரு. அந்த நிலமையில் சோழர்கள் இருக்கப்போ இந்த கல்வெட்டுகள் வெட்டப்படுது இல்லைங்களா? இந்த காலகட்டத்தில் வெட்டப்படுற கல்வெட்டு. அப்போ என்னென்னா மக்கள் மத்தியில் அவங்க பேரரசர்கள் தானே. இப்போ கல்வெட்டை வெட்டுறவங்க அந்த ஆட்சி ஆண்டை குறிப்பிடுறப்போ சோழ அரசரினுடைய இந்த ஆட்சி ஆண்டில் அந்த கல்வெட்டை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்வெட்டை பொறிச்சது சோழர்கள் கிடையாது, சோழ அதிகாரிகள் கிடையாது. இப்படி ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டதோ அந்த செய்தியில் உடன்பாடோ சோழர்கள் கிடையாது. சோழர்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறப்போ ஒரு ஆண்டு கணக்கு சொல்லணும்னா பெரிய அரசரை வச்சு தானே சொல்லணும். அந்த பகுதி வந்து ஒரு காலத்தில் சோழர் ஆட்சியில் இருந்ததுனால அவங்க வந்து சோழருடைய இத்தனாவது ஆட்சி ஆண்டு காலத்துலன்னு எழுதுறாங்க அந்த கல்வெட்டில். அதை வச்சுட்டு சோழர்கள் தான் தீண்டாமையை கொண்டு வந்தாங்க. தமிழர்களில் ஒரு செக்டா பிரிக்க. ஆமாம், இல்லை பெரிய அளவில் பிரித்தாங்க. இதை வச்சு தான் பிரித்தாங்க. இதை வச்சு பிரித்து நீங்கள் வந்துட்டு இப்போ பல்லவர் காலத்திலே தாழ்த்தப்பட்டீங்க, நந்தனாரெல்லாம் உங்கால் தான், நீங்கள் வந்து நந்தனின் பிள்ளைகள். நந்தனார் வந்து புலையருங்கிற வேறு ஜாதியை சேர்ந்தவர். பெரிய புராணத்தில் தெளிவாக இருக்குது. இவங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டாங்களோ அவங்களாம் கொண்டு வந்து இவங்கெல்லாம் அவங்க முன்னோர் அப்படின்னு சொல்லி சோழர் காலம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருந்த மக்களை. நீங்கள் இப்போ பாண்டியர் கல்வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பாண்டியர் கல்வெட்டில் வந்துட்டு பிராமணர்களுக்கு கையெழுத்து போட தெரில, பறையர்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்குது. அதுலேயும் வந்து அரசர் பேர் வந்து மிகா பறையனார்னு போடுவாங்க. பறையர்னு போட மாட்டாங்க, பறையனார்னு போடுற அளவுக்கு. அதே மாதிரி சதுர்வேதி மங்கலத்தில் இருந்த இந்த பறையனார் கோயிலுக்கு நன்கொடை கொடுத்தாருன்னு கல்வெட்டு இருக்குது. சதுர்வேதி மங்கலம்னா வந்து 4 வேதம் தெரிஞ்சவங்க இருக்கிற மங்கலம், அதில் பறையர் இருந்திருக்கிறாங்க. அதாவது எல்லா நிலையிலையும் அவங்க வந்து உயர்வா இருந்திருக்காங்க. காசு, அறிவு, ஆமா. அதே மாதிரி அவங்க வேதம் படிச்சாங்கன்றதுக்கு குறிப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் குறிப்பு இருக்குது. சோழர் காலம் வரைக்கும் நல்லா இருந்தவர்கள் சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின்னாடி வீழ்த்தப்பட்டார்கள். இதான் இவங்க என்ன சொல்றாங்க, சோழர்கள் தான் அவங்களை வீழ்த்தினாங்க, பறிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா அவங்களையும் தாழ்த்திக்கிட்டு சோழர்களையும் தாழ்த்திக்கிட்டு எதுக்கு இப்படி ஒரு பொய்யை சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்குது. இப்படியாக ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட அரச வம்சங்கள். அதில் முதல்ல வந்துட்டு பிராமணர்கள்ட்ட வீழ்ச்சியை சந்தித்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேரர்கள் தான் இல்லைங்களா? இப்போ சேரர்கள் வந்துட்டு கலந்து அவங்க வந்து அவங்க ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கிட்டாங்க. அதில் சில எப்படி நிலைநிறுத்திப்பாங்கன்றதுக்கு சில கதைகள்லாம் இருக்குது. நம்ம அதை வந்து இங்கே பொது வெளியில் சொன்னால் ரொம்ப ஆபாசமாக இருக்குன்றதுனால. ஏன்னா இப்போ நீங்கள் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே தரவாடுன்ற ஒரு முறையெல்லாம் வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ இன்னமும் கூட வந்துட்டு நாயர் மக்கள் வந்து நம்பூதிரிகளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க வெளிப்படையானா ஒரு விதமான பாலியமரி. ஆமாம், ஒரு விதத்தில் வந்துட்டு அங்கே இருக்கிற பல மக்கள் வேறு சிலர் அவங்க முன்னோர்கள் நம்புற அளவுக்கு அவங்களுடைய கலாச்சாரம் வந்து சீரழிக்கப்பட்டிருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். கேரளாவில் சீரழிக்கப்பட்டதுன்ற பார்க்குறோம். இது அவங்க வரலாறே இதுதான் இல்லைங்களா? நம்ம ஒன்றும் தரவாட்டு கதையெல்லாம் நம்ம எழுதலை, அவங்களே எழுதிக்கிற கதைகள் தான், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கேரளாவிலேருந்து வந்துட்டு இப்போ தமிழ் மொழியில் அது நொல்ல இது நொட்டை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை தான் முதல்ல கல்வெட்டு அங்கே தான் இருக்குது. இப்போ தேவதாசி முறை கர்நாடகாவில் வலிமையாக இருந்திருக்குன்னு சொல்லிடுவாங்கன்றப்போ அது கொண்டு வந்து சோழர் வரலாறு எழுத வேண்டியது. இப்போ சோழரை பற்றி 10 பொய், பாண்டியரை பற்றி 10 பொய், சேரரை பற்றி 10 பொய், எல்லாரை பற்றியும் வதந்தியெல்லாம் பரப்பி விட்டுட்டு இவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க.